C4ல இருந்து C7. ம் ஓகே. JD2 வந்து C4 to C7. ம் சரியா? ம் JD3 வந்து C1 to C4. ம் சரியா? ம் இது ஆமா நீங்க ஆமா ஓகே. ஏதோ குறிச்சு வச்சிருக்கேன், ஆனா அர்த்தம் தான் புரியல. சரி, பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறேன் அதாவது அப்புறத்து. இந்த சர்வைக்கல் இந்த போன் வந்து இங்க ஸ்கல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஓகே ஓகே. சி ஒனுங்கிறது சர்வைக்கல் நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி சரி. சர்வைக்கல் நம்பர்ஸ் அது. ஓகே. சரியா? அது வந்து அந்த ஸ்பைனோட அந்த கழுத்து வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் அது. ஸ்கல்லோட ஒட்டி இருக்கிற அந்த முதல் 4 எலும்பு வந்து அது குறிக்குது. C1 to C4. அப்புறம் அங்க C4 இருந்து C7 வரைக்கும் இதுக்கு JD3க்கு கழுத்து வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க ஜாயிண்ட் மெரிடியன் சொன்னீங்கல்ல, அது என்ன மெரிடியன்? ஜேடி மெரிடியன். JD மெரிடியன். இந்த புக் பாத்தீங்களா மேம்? இந்த புக்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. அத வச்சு சொல்றீங்களா? இல்ல, நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்ல, அத வச்சு சொல்றேன். இதுல லாஸ்ட் பேஜ் பாருங்களேன். எல்லார்கிட்டயும் இருக்கும் வாங்குனவங்கள்ட்ட எல்லாம். இது புக் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 59ல இருக்குது. டாக்டர் வால்ஸ்ல பேஜ் நம்பர் 59ல ஜேடி மெரிடியன் இருக்கு. தேவிகா சொல்றது வேற ஏதோ சொல்றாங்க. வேற லாஸ்ட்ல வால்யூம் 2 ட்ரீட்மெண்ட் ஹேண்ட்புக் வால்யூம் 2 அக்யூப்ரெஷர். ஓகேயா? இந்த மாதிரி பிக்சரோட இருக்கு பாருங்களேன். இன்னொரு சொல்லுங்க. அந்த புக்ல லாஸ்ட் பேஜ் 198 பாருங்களேன். கலா மேம் கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. 198ல இருக்கு. கரெக்ட். JD1 joint of the shoulder and arms JD2 கரெக்டா போட்டிருக்காங்க. என்ன இந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் JD3 வந்து joints of cervical spine and jaw. ஓகேயா? சோ இத வச்சு கூட நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். ஒரு சாரி தேவிகா, அது எந்த வால்யூம்பா? இது வால்யூம் 2 ட்ரீட்மெண்ட் ஹேண்ட்புக்னு போட்டு வந்திருக்கு. இந்த பிக்சர் பாருங்களேன், இதே மாதிரி இருக்கு. இதுல 198 பேஜ் நம்பர் 198. மேம் நான் மட்டும் பாவம் மேம், எனக்கு இன்னும் புக்கே வரல மேம். ஃபோன் பண்ணி பேசலையா இன்னும் நீங்க? பேசிட்டேன் மேம், நேத்து நைட்டு கூட இன்னைக்கு பேசிட்டேன். சார் என்ன சார் போன செவ்வாய்க்கிழமை புக் அனுப்பிட்டேன்னு வேற எனக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 8 நாள் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் புக் வரல. நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது சார் அப்படின்னு. நான் எத்தனை மேம் 2வது வாட்டியா 3வது வாட்டி அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன் மேம். நான் இன்னொரு 1 வாரம் பாப்பேன், இல்லன்னா எனக்கு காசு கொடுத்துருங்கன்னு சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு மேம். புக்கு வந்து நான் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட்ல தான் கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் ஆச்சுன்னா நான் என்ன சொல்ல. இப்ப பாருங்க, நீங்க டிஸ்கஸ் வேணும். நம்ம இந்த குரூப் டிஸ்கஷனுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா புக் வேற வேணும். இப்ப புக் வச்சு நீங்க அழகா தேவிகா மேம் காட்டுறாங்க, நான் பாருங்க டெமேன்னு பாத்துனுங்கிறேன். சரி பண்ணுங்க மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா புக் எல்லாமே அவங்க தான் சூப்பரா ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க. சூப்பர். அதே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்க கொடுத்த ஜெராக்ஸ் காப்பியே வச்சு நான் ஓட்டின்னு இருக்கேன் சார், எனக்கு புக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னே சொல்லிட்டேன். இல்ல ஃபாலோ பண்ணாரு, நான் மறந்துடுவாரு. அவர் அடிக்கடி நீங்க போன் பண்ணி கேட்கணும். சொல்லிட்டீங்களா சார், கேட்டீங்களா சார்னு மறுபடியும் மத்தியானம் கால் பண்ணுங்க, இல்லாட்டி மறந்துடுவாரு வேற வேலையில. You will get soon இத ஒரே ரிப்ளை அனுப்பிச்சுனுறாரு. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இத பத்தி, நான் சொல்றேன் கரெக்டான்னு சொல்லுங்க. cervical spondylosis வரும்போது மேம் இந்த கண்டினியூஷன் முடிச்சிடுறேன் நானு. பிரியா மேம் ஒரே ஒரு நிமிஷம். இந்த பேஜ் 195 இந்த புக்லயே கீழே பாருங்களேன், ND2 அது கூட cervical and thoracic nerves ன்னு போட்டிருக்கு. சோ அந்த பாயிண்ட் யூஸ் ஆகுமா? அதுதான் மேம் நானும் சொல்ல வந்தேன். எல்லாமே இல்ல, எங்களுக்கு பர்மா கிளாஸ்ல வந்து கிருபாகரன் சார் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, எலும்பு நகரும் போது நரம்பு அழுத்தம் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். சோ ND2.2 நம்ம சேர்த்து கொடுக்கணுங்கிற தேவிகா மேம் அதே பாயிண்ட் தான் நானும் சொல்ல வந்தேன். கரெக்ட். ND2 plus SI6 அது வந்து thoracic கொடுக்கலாம் போல இருக்குல்ல. cervical and thoracic. ஆமா, ரெண்டுமே SI6 போட சொன்னாங்க. சூப்பரா இருக்கு. இப்பதான் படிக்கிற மாதிரி ஃபீலிங் வருது.
புரோட்டோகால் பண்ணாதான் அது வரும். இது முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு தடவை பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து cranial போலாமா? nerves-ஐயும் சாரி சொல்லுங்க ma'am, சொல்லுங்க. cranial nerves-ஐயும் இன்க்ளூட் பண்ணலாமா லதா? ஏன்பா? ஆமா cranial nerves-ஐயும் கூட, ஏன்னா ஸ்கல் அந்த சர்வைக்கல்ல cranial nerves-உம் இன்க்ளூட் ஆகுமா? ஆமா ஆகும்ல. எப்பவுமே ஸ்பைன்ல பெயின் வருதுனாவே நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும்போது நர்வ் டேமேஜ் இருக்கும். அதனால நர்வ்ஸும் சேர்த்துக்கணும் நம்ம. அது சரி, நான் கேக்குறது cranial nerve-உம் சேருமா அப்படின்னா சிஎம்பி ND4-உம் போடணுமான்றதுதான். ஆமா, ஏன்னா உங்களுக்கு அந்த நர்வ்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு அந்த நர்வ் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு அதனோட ப்ராப்ளம் தெரியும்ல. கரெக்ட் தான். ஏன்னா இது வேகஸ் கூட இருக்கு. வேகஸ் வேகஸ் ஆமா, ஜிபி வேகஸும் சேர்த்து அது வேலை செய்யுது. ஆமா, நம்ம என்னென்னலாம் வந்து டிஷ்யூஸ் பார்ட்ஸ் இது மாதிரி எல்லாம் எடுக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே சிஎம்பி டிஃபால்ட்டா போடணும்ன்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ப இப்ப ND4 எழுதிக்கலாம்ப்பா. ND2 plus S அதெல்லாம் கூட இப்ப எழுதிக்கணும் இதுல நம்ம வால்ல. ஆமா, ND4 and ND2. ND4ங்கிறது சிஎம்பி பாயிண்டா மேம்? ம். ND4 வந்து சிஎம்பி பாயிண்ட். சரி. அப்புறம் வேகஸ்ல வந்துட்டு அதுலயே வந்து GB11B அந்த ND4 அந்த லைன்லயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தப்பு இல்ல வேகஸ் பண்றதுல. ஆமா, எனக்கு இன்டர் கனெக்டட் தானே அது. பெயின் மேனேஜ்மென்ட்க்கா? நர்வ் சம்பந்தப்பட்டதுக்கு. இப்ப நம்ம இத்தனை இருக்குப்பா. இது கிட்டத்தட்ட நிறைய வந்துச்சு போல இருக்கு. இவ்வளோ இருக்குது ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம அடுத்ததுக்கு இதை முடிச்சிட்டோம்னா அடுத்து வெர்டிகல் ஒரு முறை ஒரு நீ டவுட் படிச்சு இருக்கு. ஒரு டவுட் இருக்கு எனக்கு. வேகஸ் நர்வ் வந்து இங்க சைடுல இருந்து தான் இப்படிதான் போகும். இங்க பாக்குறீங்களா? இங்க நர்வ் இருக்கு இல்லையா, இந்த பெரிய நர்வ் இப்படிதான் போகும். இது சர்வைக்கல்ல வந்து டச் ஆகாது. இல்ல, அது அதுக்கும் ஆக்ட் பண்ணதா இருக்கும். அதனாலதான் ND4ல அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா வேகஸ் நர்வ்ஸ பத்தி அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இதுல எல்லாம் இருக்கிற நர்வ்ஸும் ஆக்டிவேட் ஆயிடும். எனர்ஜி கொடுக்கறதே வேகஸ் நர்வ்ஸ் தானே சொல்றாங்க. அதுக்காக இது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்து Okay. பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. வேகஸ் நர்வஸ் ஆக்டிவேட் பண்றதுனால பிராக்கெட்ல சப்ளிமெண்ட்னு போட்டுக்கலாம். எனர்ஜி மாத்திர மாதிரி அது போட்டுக்கலாம். கரெக்டா அவ்வளவுதான். இருக்கும். ஆமா ஆமா. குட் குட் Okay. குட். சப்ளிமெண்ட் எனர்ஜி டான்சில்ஸ் அவ்வளவுதான். போலாமா? இதை முடிச்சிட்டோம்னா டான்சில்ஸ் ஒரு போலாமா? தடவை நான் ரிவைஸ் பண்றோமா? பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடுறேன். Sure-ஆ, நோட் பண்றவங்க sure-ஆ, நோட் பண்ணிக்கோங்க. sure-ஆ. நெக்ஸ்ட் நம்ம போய்க்கலாம். ரீட் அவுட் கொடுக்கட்டா? யார் கொடுக்குறீங்க? நீங்க ஆ. சொல்றீங்களா தேவிகா மேம்? ரிப்பீட் பண்றீங்களா? நான் பண்ணிட்டா? சரி. ஃபர்ஸ்ட் முத்ரா காலம் ஃபில் பண்ணிக்கோங்க. ம். வெற்றி முத்ரா. ம். யாராவது ஊ சொல்லுங்க. ஆ, பேக் பெயின் முத்ரா, கணேச முத்ரா, ஆ. உஜஸ் முத்ரா. 4 முத்ரா வருது நமக்கு. ஓகே ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வந்து GV1ல ப்ரெஷர் கொடுக்கலாம். ம். சரிங்களா? அடுத்து And also correspondence போட்டுக்கோங்க. cervical correspondence. சர்வைக்கல் கரஸ்பாண்டன்ட். ஓகே, கரஸ்பாண்டன்ஸ் அநேகமா கட்டவரல் பேக் சைடுல வர நினைக்கிறது. தெரியல, ஆமா பரவாயில்ல. ஆமா, இல்ல, ஓகே. அதுதான் அடுத்து டயக்னோஸ்டிக் பிளேஸும் கூட. ஓகே. அடுத்து சீடு வந்து மஸ்டர்ட் சொன்னீங்களா? ஏன்னா இந்த இமேஜ்ல வந்து மேத்தி போட்டிருக்காங்க. மஸ்டர்ட் அது கொடுக்கலாமா? நம்ம ஹீட் வந்துட்டு கொடுக்கறதுக்காக. எல்லாமே சொன்னாரு. மஸ்டர்ட் அட்ஜுவன்ட் Heat supply வாய்க்கும் பண்ணும். ஹீட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சரி, அப்ப மஸ்டர்ட் இன் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா. அஜ்வைன் கூட போட்டுக்குவோமோ. சரி, ஓமம் அஜ்வைன் ஓமம் போட்டுக்கோங்க. ஓகே. மஸ்டர்ட் அண்ட் ஓமம் இன் கரஸ்பாண்டன்ஸ். ஃபோர்த் வந்து நம்பர் அண்ட் கலர் தெரப்பில +19 இன் ஆரஞ்சு கலர் இன் கரஸ்பாண்டன்ஸ். ஓகே தானா? அடுத்து TCM சிங்கிள் பாயிண்ட் ட்ரீட்மெண்ட்ல SI5 செடேட். ஓகே, யூசிங் பிளாக் ஆர் பயால் மேக்னெட். ஓகே, பயால் மேக்னெட்ல வந்து ஒயிட் ஸ்கின் மேல படணும். ஓகேங்களா? பென் கொடுக்கறதா இருந்தா பிளாக் பென் கொடுத்துக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து போவோமா? அடுத்து வந்து ஆயுர்வேதிக் அக்கு பிரஷர்ல
ம் ஹரிசாண்டல் மெரிடியன்ல ம் 6 வாத் ஜாயிண்ட், ம் 3/6 டோன், 1/4 ம் செடேட். ம் ஓகேங்களா? அடுத்து ம் வந்து என்னன்னே தெரியல ஒண்ணு, ஆனா வந்து நம்ம என்ன இஷ்டத்துக்கு மேப் பண்ண ஒரு விஷயம் 137 செடேட், லோகேஸ்வர் 25 1 மினிட். சொல்லுங்க மேம். ஆயுர்வேதிக்ல 6th வாத்து ஜாயிண்ட்ல 3/6 ஸ்டோன் 1/4 செடேட்டு. செடேட். அது என்ன மெரிடியன் சொன்ன? இது வந்து மெரிடியன் இல்ல மேம், நமக்கு 6th வாத் நம்பர்ஸ் ஜாயிண்ட் கொடுக்குறோம்ல. நம்பர் ஓகே நம்பர் ஓகே விரல் 6 வந்துட்டு விரல் ஓகே, நம்ம விரல் ஆயுர்வேதிக் நம்பர் 6 நம்பர் வாத் ஜாயிண்ட். ஓகே ஓகே. ஓகே, சரி. இன்னொன்னு வந்து 137 டோன், ம் 256 செடேட். இது வந்து நம்ம என்னன்னு கெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்செக்ட்ல கலர் அப்படி வச்சுக்கலாமா? இது நம்ம இன்செக்ட் கரஸ்பாண்டன்ஸ் இன்செக்ட் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்செக்ட் நோட் பண்ணிட்டீங்களா? இது எனக்கு தெரிஞ்சது இங்க இந்த இந்த தம்புல லெஃப்ட் தம்புல ரிங் வருதுல்ல, ம் லெஃப்ட் தம்புல ரிங் வருதுல்ல, அந்த ரிங்குல இந்த நம்பர் வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்து அது நம்ம கேட்டுடலாமா? சரி இது லெஃப்ட் அந்த தம்புல டாக்டர் இந்த ரிங் வருது இல்லையா, அதுல வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். ம் சரி, அது இல்லம்மா எப்படி எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுன்னு நம்ம யார்கிட்டயாவது கேட்கலாம். ஆமா இந்த போர்ஷன் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம இதை வந்து இது எந்த கேட்டகரியில போறதுன்னு தெரியல, அப்படியே இருக்கட்டும், நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெர்பல் படிக்கவா? போட்டு ம் பென்சில் எழுதிக்கோங்க. ஹெர்பல்ஸ்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அது போன் பெயினுங்கிறதுனால ஒத்தடம் கொடுக்கலாம். ஒத்தடத்துக்கு ம் நம்ம சூஸ் பண்ண இலை பாத்தீங்கன்னா வாத நிவாரண இலை ம் மாதிரி எடுக்கிறோம். நொச்சி, எருக்கம் எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? ம் எருக்கம் வந்து பிரெயினுக்கு வேண்டான்னு லதா மேம் சொன்னாங்க, பட் கலா மேம் வந்து குடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. எது கிடைக்குதோ ம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை எப்படி அதாவது யூஸ் அவங்க என்ன பண்றேன்னா சொன்னாங்கன்னா ம், மத்த இலை எல்லாம் நிறைய, இது ம், வந்து 1 2 ஆ, அதுல ஒரு கைப்பிடி இலை மத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா இது 1 2 வச்சீங்கன்னா அது பேலன்ஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே. அது நிறைய ப்ரொபோர்ஷன்ல போகாது, மைல்டாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது இன்னொரு இலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கிடைச்சிச்சுன்னா, வாத நாராயணி இலை. ம் ஆ ஓகே வாத நாராயணி இலை கிடைக்கிறது இல்லை இப்பெல்லாம், கிடைச்சா காரியம் வாங்கி ஆமா வச்சுக்கோ. ஆ, ஒரு மரம் நடணும் நம்ம. ஆமா. இதெல்லாம் படிக்கிறோம்ல, நம்ம நிறைய மரங்கள் நடணும். நடனம். ஆமா. இந்த இலைய வந்து வரமாட்டேங்குது. ஆயில்ல வதக்கிட்டு அப்புறம் அந்த ஆயில் வெது வெதுப்பா இருக்கும்போது அந்த இடத்துல ஒத்தடம் சொல்லியிருக்காங்க. ஆயில் ம் சூசிங் வந்து நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி ஆயில் சூஸ் பண்ணிக்கலாம். ம் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் லாஸ்ட். இல்ல தமிழ்நாட்டு இல்லன்னா பீப்புளுக்கு இல்ல இல்லன்னா இல்ல காம்பினேஷன் 3 எண்ணெய். 3 எண்ணெய். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதோட எய்தர் கோகனட் ஆயில் ஆர் வந்துட்டு இது கடுகு எண்ணெய். ப்ரப்போர்ஷன் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க ஆயிலுக்கு. ப்ரப்போர்ஷன் 3 வந்துட்டு 3:2:1. ஓகேவா? ஓகே. 3 வந்துட்டு நல்லெண்ணெய், 2 வந்துட்டு விளக்கெண்ணெய், 1 வந்துட்டு இது நம்ம கடுகெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய். கோகனட் ஆயில். ஓகே. நம்மளுக்கு உடம்பு சூடா இருக்குன்னு நினைச்சா தேங்காய் எண்ணெய் போட்டுற வேண்டியதுதான். குளிர்ச்சியா இருக்குதுன்னு நினைச்சா கடுகெண்ணெய் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. நம்ம எஸ்ஜிகே மேம் வந்து இதுல நீம் ஆயில் மிக்ஸ் பண்ணி சொன்னாங்கல்ல ஒரு தடவை. அது கூட நீம் பண்ணலாம். ஆயில் அது வந்துட்டு அது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இதுக்கு கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு நீம் எண்ணெய் இன்ஸ்டெட் ஆஃப் இது ரெண்டுத்துக்கும் நம்ம நீம் ஆயில் போட்டு விளக்கெண்ணெய் கண்டிப்பா கொஞ்சம் போடணும் நம்ம. ஓகே. இது வந்து ஹெர்பல் அவுட் சைடு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்தடத்துக்கு. டெய்லி இன்டேக்கு வந்து பெரண்டை எடுத்துக்கலாம், தலைக்கறி எடுத்துக்கலாம், 2 சொல்லியிருக்காங்க. ஓகேதானா? அப்புறம் அக்குபஞ்சர் பாயிண்ட் போலாமா? அக்குபஞ்சர் இல்ல முடிச்சிட்டோம் மேம். நம்ம இப்ப வோல்ஸ் பாயிண்ட் இருக்கு. அக்குபஞ்சர்ல K22 ஒன்னு சொன்னாங்கல்ல. இல்ல அது வேற, அது தனியா ஹார்ட்டுக்கு அது சொல்றேன் நான் அப்புறம். ஓகே ஓகே. இப்ப வோல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து JD2. ஓகே. இதனுடைய சிஎம்பி பாயிண்ட் வந்து JD1B. எம்பி பாயிண்ட் வந்து JD2. இது வந்து C4ல இருந்து C7க்கான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.
ஓகே தானா? அடுத்து இல்ல C4 to C7. ஓகே. C7க்கான பாயிண்ட். இப்ப சப்போஸ் அந்த பெயின் வந்து கீழேயும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னா, அதாவது கீழே மேல டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, மேல வந்து C1 to C4 இருக்கும், அதுக்கு கீழே வந்து C4 to C7 இருக்கும். இப்ப மேல பெயின் இருக்கு அப்படின்னா இது இன்னொரு செட்டு தனியா எழுதிக்கோங்க. JD3 கொடுத்துட்டு JD3 பாயிண்ட் இதோட CMP MPயும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. அதாவது இந்த கழுத்து இந்த கழுத்துல பெயின் வந்தா இந்த JD3 வந்துருது, அதுக்கு கீழே அந்த பிளவுஸ் தெரியுற இடத்துல பெயின் டிராவல்ஸ் ஆனா JD2 வந்துருது நமக்கு. கரெக்டா மேம்? ஓகே. இதுக்கப்புறம் வந்து இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலிசிஸே வந்து நர்வ் அண்ட் போன் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைங்கிறதுனால இப்ப வந்து நம்ம நர்வையும் ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல. இதனால நம்ம வந்து இப்ப NDயும் கொடுக்கணும். ஓகேங்களா? நர்வ் டீஜெனரேஷன் கொடுக்கணும். ஏன்னா அங்க நர்வ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இன்ஃப்ளமேட் ஆயிருக்கும். அப்ப இதுக்கான பாயிண்ட் வந்து ND2. அப்புறம் NDயோட CMP பாயிண்ட் வந்து ND4. இப்ப இது ஒரு செட். இப்ப 3 செட் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இப்போ வந்து வேகஸ் நர்வ், இப்போ எல்லாத்துக்கும் விட்டமின் டேப்லெட் தர மாதிரி ஒரு எனர்ஜி சப்ளைக்கு வேகஸ் நர்வையும் நம்ம கை வச்சுக்கலாம். வேகஸ் நர்வ்ங்கிறது சப்ளிமெண்டரி. அதுக்கு வந்து GB11B இது நம்ம சேர்த்து ட்ரீட் பண்ணி ஒரு பேக்கேஜா அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். GB11B மொத்தம் 4 செட் நமக்கு வந்திருக்கு. JD2 ஒரு செட்டு வரும், JD3 ஒரு செட்டு வருது, ND ஒரு செட்டு வருது, GB ஒரு செட்டு வருது. 4 ஐட்டம் வரும். முடிஞ்சிச்சா? இது இவ்வளவுதான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிசிஸ். நடுவுல ஒரு பாயிண்ட் மேம் சொன்னாங்க, இது வந்து ஹார்ட் வெல்னஸ்க்கான பாயிண்ட். இது வந்து இன்னொரு காலம்னு தனியா போட்டுக்கோங்க. சர்வைக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் பாயிண்ட் இது கிடையாது, ஹார்ட் வெல்னஸ்க்கு. அந்த K22 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்டா அந்த ஹார்ட் லொக்கேட் ஆயிருக்கிற இடம் லைட்டா லெஃப்ட் சைட்ல வருது. அந்த இடத்துல வந்து டெய்லி ஒரு சாஃப்ட் மசாஜ் கொடுத்தா இந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது பர்பஸ் வந்து வாட்டர் எனர்ஜி பாஸ் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட்னு லதா மேம் அடிஷனல் பாயிண்டா சொன்னாங்க. நீங்க போட்டுக்கலாம். இன்னொரு லைன் போட்டு ஹார்ட் வெல்னஸ் போட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எண்ணெய சுட வச்சு கார்லிக்கும் ஓமமும் போட்டு அது கூட அப்ளை பண்றது, அதுவும் சேர்த்துக்கலாம். ஓகே. இது வந்து ஹெர்பல்ல நோட் பண்ணிக்கலாம். ஆயில்ல வந்து இது வந்து நார்த் இந்தியால ரெக்கமெண்டடு. அது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுவாங்க, நம்ம நல்லெண்ணெய்ல பண்ணுவோம். இது கூட வந்து பண்ணிடுவோம். கார்லிக் பிளஸ் ஓமமா? தீபாவளிக்கு எதான போடுவாங்கல்ல? அதாவது நம்ம தலைக்கு குளிக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு மிளகு, சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு தலைக்கு போச்சு. எப்பயுமே அந்த மாதிரிதான் குளிக்கணும். தீபாவளிக்கு காலையில இதை போட்டு வதக்கிருந்தேங்க அம்மா. என்னம்மா காலையிலே பகடா வறுத்துட்டு இருக்கிற? மேடம் கார்லிக் ஹோமமும் நல்லெண்ணெயில போட்டு எங்க அந்த ஹார்ட் இதுல ஒத்தடம் கொடுக்கறதுக்கா? இல்ல, நார்மலா பாடி பெயினுக்கு, போன் பெயினுக்கு ஒத்தடம். நல்லெண்ணெய் இது கார்லிக்க வந்துட்டு தோலோட இடிச்சு போடணும். மேம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிசிஸ்க்கு ஹெர்பல் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுல நம்ம ஒரு எண்ணெய் பார்த்தோம்ல, அதுல வந்து இது ஒரு எண்ணெய்ன்னு சொல்லி நார்த் இந்தியால ஃபாலோ பண்றாங்க. அதுவும் தனியா மேம் சொன்னாங்க. இது டைப் 2 ஆயில்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். சர்வைக்கல் அது ஒரு முறை தனியா நம்ம ஒரு லிஸ்ட் ஒரு 10-15 ஆயில் பண்ணலாம். நிறைய இருக்கு ஆயில்ஸ்ல. எப்படி இப்ப எருக்கந்தலையை போட்டு நம்மளுக்கு வர்மா கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. ஒரு இலை எருக்க இலைய, பழுத்த எருக்க இலைய போட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு முறை கடைசியா நம்ம எல்லாம் முடிச்சிட்டு பிறகு அது ஒரு முறை பார்க்கலாம். நம்ம ஒரு 5 ஆயில் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். குட். இப்ப இதுக்கு போலாமா? டான்சில்ஸ் வெர்டிகல்